வெல்கம் டு இங்கிலீஷ் ஆன்லைன் கிளாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சப்ளிமெண்ட்ரி யூனிட் 4. ஸோ டைட்டில் இஸ் வித் த ஃபோட்டோகிராஃபர். ஸோ ரிட்டன் பை P.H. Butler Laycock. So about the author. So P.H. Butler Laycock, the F4CSC, the short form is the இவரோட பீரியட் அதாவது 1869 to 1944. மேபி புக்ஸில் வந்து தப்பாக கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் கரெக்டான பீரியட் வந்து இதுதான், 1869 to 1944. ஸோ வாஸ் எ கனடியன் டீச்சர், பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், ரைட்டர் அண்ட் ஹியூமரிஸ்ட். இவர் வந்து ஒரு கனடியன் டீச்சர், சயின்டிஸ்ட்டு, அதே நேரத்தில் எழுத்தாளர் மற்றும் ஹியூமரிஸ்ட், நகைச்சுவையாளர். ஸோ ஹி வாஸ் எ எஜுகேட்டட் அட் கனடா காலேஜ் இன் Toronto and the University of Toronto, from which he graduated in 1891. ஸோ இவர் எங்கே படிச்சிருக்காரு அப்படின்னா கனடா காலேஜில் படிச்சிருக்காரு. 1891 கிராஜுவேஷன் முடிச்சிருக்காரு. He received a fellowship in political economy and took his PhD in 1903. ஸோ பொலிட்டிக்கல் எக்கானமியில் ஃபெலோஷிப் வாங்கியிருக்காரு. அதே டைமில் 1903 PhD முடிச்சிருக்காரு. ஸோ between the years 1915 to 1925 இந்த பீரியட் தான் வந்து அவரோட இம்பார்ட்டன்ட் பீரியட். ஸோ அந்த பீரியடில் வந்து அவர் எதுக்கு ஃபேமஸாக இருந்திருக்கார் அப்படின்னா ஸ்டாண்டப் காமெடிக்கு. இப்போ வந்து எப்படி வந்து விவேக், வடிவேலு அதெல்லாம் வந்து எப்படி வந்து இப்போ உள்ள ட்ரெண்டில் வந்து எப்படிலாம் காமெடிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து அந்த பீரியடில் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி ரிட்டன்லேயே வந்து அவர் என்னென்னா மக்களை வந்து சிரிக்க வச்சவர். ஸோ 1915 to 1925 he was the best known English speaking humorist in the world. ஸோ அவரை மாதிரி வந்து ஒரு ஹியூமரிஸ்ட்டாக வந்து உலகத்தில் அந்த டைமில் வந்து யாருமே பேச முடியாது. he is known for his lighting humor and along the criticism of people follows. ஸோ பல விதமாக வந்து என்னென்னா விமர்சிக்கக்கூடியவங்க, பல விதமாக வந்து பேசக்கூடியவங்க, ஆனால் வந்து எல்லோரையும் வந்து என்னென்னா சிரிக்க வச்சவர், எல்லோருக்கும் வந்து என்னென்னா ஒரு முன்னோடியாக இருந்தவர். ஸோ ஓகேவா. So Sunshine sketches the little town, accordion adventures with the idle rich, economic prosperity in the empire, the drawn of a Canadian history, moonbeams from the larger Lacanzi, the soundswood the riddle of social justice, and my discovery of the England, and wet width and dry humor of the some of the brilliant writings. So அந்த பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து அவர் என்னென்னா நிறையா வந்து இதை தாண்டி இதெல்லாம் வந்து அவர் படிச்சிருக்காரு. ஸோ now see the glossaries. So first word, unwarrantable. Unwarrantable means illegal or wrongful, அதாவது தடை செய்யப்பட்ட அதே நேரத்தில் வந்து தவறான. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஃப்ரான்டிக். ஃப்ரான்டிக் அப்படின்னா மேட், டெஸ்பரேட். ஸோ வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும், அதே நேரத்தில் என்னென்னா கட்டாயமாக செஞ்சாகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ஃப்ரான்டிக். ஸோ பவுண்ட்லெஸ். பவுண்ட்லெஸ்னால் லிமிட்லெஸ், அதாவது எல்லையே இல்லாத ஒரு சுச்சுவேஷன். ட்ரிஃபுல் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பகுதி. அனிமேஷன், எக்ஸைட்மெண்ட்டு, ஸோ ரொம்ப பரபரப்பான ஒரு நேரம். சூப்பர்ஃபிஷியஸ், சர்ஃபேஸ் ஒரு அவுட்ரு ஃபேஸ், அதாவது வந்து மேலாப்பில் உள்ள அந்த ஒரு வியக்க வைக்கக்கூடிய ஒரு தோற்றம். ஸோ டிபெக்ட், ஷோ எ கிவ் எ பிக்சர், அது என்னென்னா ஒரு முன்னாடி வந்து காட்டக்கூடியது, அதே நேரத்தில் வந்து சித்தரிக்கக்கூடியது, இதுதான் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சித்தரிக்கக்கூடியது, அதே நேரத்தில் வந்து ஃப்ரண்ட்டில் காட்டக்கூடியது, அதுக்கு பேர் தான் வந்து டெபிக்ட். எம்பாஸ். எம்பாஸ் அப்படின்னா காஸ் டு பல்க் அவுட்டு. ஸோ அதாவது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எலும்புறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எலும்புறதுன்னா தானாகவே முன்னோக்கி வர்றது. ட்ரூப்பிங். ட்ரூப்பிங்னா பெண்டிங், அதாவது வந்து வளைவு. பர்சுவேட். பர்சுவேட்ஸ் அப்படின்னா குவெஸ்ட்டு, அதாவது குவெஸ்ட் அப்படின்னா வந்து சர்ச்சிங், தேடுதல், அதே நேரத்தில் ஃபைண்ட், கண்டுபிடித்தல். கிரேவ். கிரேவ்னா சீரியஸ், அதாவது வந்து இங்கே வந்து சீரியஸ் அப்படிங்கிறது முகம் மாற்றம், அதே நேரத்தில் அந்த முகம் வந்து ரொம்ப டிம்மாக இருக்கக்கூடியது. சீஸ்டு. சீஸ்டுனா ஸ்டாப்டு, நிறுத்துறது. ஸ்டாக்ரிங். ஸ்டாக்ரிங்னா ஷேக்கிங். ஷேக்கிங்னா வந்து என்னென்னா கை கொடுக்கறது, அதே நேரத்தில் வந்து நடுங்கிறது, அதே நேரத்தில் வந்து தடுமாறுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஸ்டாக்ரிங். பெக்கண்ட். பெக்கண்ட் அப்படின்னா கால், அதாவது அழைக்கிறது, கூப்பிடுறது, இதெல்லாம் வந்து பெக்கண்ட். நெக்ஸ்ட் வந்து விதரிங் ஸ்காம். விதரிங் ஸ்காம் அப்படின்னா டிஸ்அப்ரூவிங் ஹேட்ரட். டிஸ்அப்ரூவிங் ஹேட்ரட்னா வந்து என்னென்னா ரொம்பவும் வெறுப்பலாக, அதே நேரத்தில் ரொம்ப எரிச்சலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் வந்து விதரிங் ஸ்காம்.
ரீகன்சில் அப்படின்னா டு கம்ஃபர்ட் அண்ட் ஹீல், ரொம்பவும் ஆறுதலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். பாபுல் அப்படின்னா ஒன்றுமே இல்லாதது, ஸோ நத்திங், எ திங் ஆஃப் நோ வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் கம் டு த லெசன். I want my photograph taken, I said. The photographer looked at me enthusiasm. He was a drooping man in a grey suit with the dim eye of natural scientist, but there is no need to describe him. Everybody knows what a photographer is like. ஸோ என்ன சொல்கிறாங்க இங்கே, என்னோடய ஃபோட்டோகிராஃப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன். ஸோ ஐ அப்படிங்கிறது இங்கே யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா நான்கிறது இங்கே வந்து ஆத்தர், ஸோ நரேட்டரை குறிக்குது, ஆத்தரை. ஸோ இங்கே ஆக்சுவலாக அந்த டைட்டில் என்ன, வித் த ஃபோட்டோகிராஃபர். ஸோ இங்கே அந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற வேர்டு வந்து ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு தான் சொல்லுறது தவிர ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபோட்டோகிராஃபர். ஓகே. ஸோ எந்தூசியாசிசம்னா இங்கே வந்து என்னென்னா நோ ரியாக்ஷன், எந்த வித, அதாவது ரொம்ப நேரம் வந்து பேசியும் ஒரு ரியாக்ஷனும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து என்னென்னா எந்தூசியாசிசம். ஸோ நான் வந்து ஃபோட்டோ வேணும்னு சொல்கிறேன், ஆனால் வந்து எந்த வித ரியாக்ஷனும் இல்லாமல் என்னை வந்து ஒரு பார்வை பார்க்குறாரு. ட்ரூப்பிங் மேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து என்னென்னா அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்க முதுகு வளைஞ்ச மாதிரி இருக்கார். கிரே ஸ்வீட்னா அவர் வந்து எப்படி இருக்காருன்னா என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னா ஆஷ் கலரில் கோட் போட்டிருக்காரு, அந்த ஆஷ் கலர் கோட் போட்டிருக்காரு. அவர் பார்க்க வந்து என்னென்னா அவர் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரல் சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கார். சிட் தேர், he said, and wait. I waited an hour. I read the Ladies' Companion for 1912, the Girls' Magazine for 1902, and the Infants' Journal for 1888. I began to see that I had gone. Then an unwarrantable think in breaking in on the privacy of this man's scientific pursuit with a face like mine. ஸோ உட்காருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் நான் உட்காந்துருக்கேன். வெயிட் பண்ணுன்னு சொன்னதுனால ஒரு 1 hour வந்து உட்காந்துருந்தேன். அந்த நேரம் வந்து என்னென்னா ஐ ரெட் சம் மேகசின்ஸ், அதாவது 1912 வந்த மேகசின்ஸு, 1902 வந்த மேகசின்ஸு, அதாவது 1888 வந்த ஜேர்னல்ஸு, இம்பார்ட்டன்ட் ஜேர்னல்ஸு, கேர்ள்ஸ் லேடிஸ் கம்பெனியன்ஸ் உள்ள மேகசின்ஸ், இதெல்லாம் வந்து நான் படித்தேன். பட் ஆனால் 1 hour வெயிட் பண்ணியும் வந்து அவர் என்னென்னா என்னை கூப்பிடல. After an hour, the photographer opened the inner door. Come in, he said severely. I went into the studio. Sit down, said the photographer. I sat down in a beam of sunlight flitted through a sheet of factory cotton hung against the frosted skylight. The photographer rolled a machine into the middle of the room and crawled into it from behind. He was only in a second, just time enough for one look at me, and then he was out again, tearing at the cotton sheet and the window panes with a hooked stick, apparently frantic for light and air. ஸோ 1 hourக்கு அப்புறம் அவர் வந்தார். வந்து ஹார்டாக வந்து என்னைய வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் வந்து அவர் பேசுனதுக்கு அதே ஈக்குவல் ரியாக்ஷன் கொடுக்காம நான் என்ன சொல்கிறேன்னா அமைதியாக உள்ளார போகிறேன். ஸோ அங்கே போன உடனே நான் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறேன்னா சிட் டவுன் அப்படிங்கிறாரு. நான் உட்காந்தேன். அங்கே சன்லைட்லாம் வந்து என்னென்னா ஒரு ஃபில்ட்ரு பண்ணி அவர் எனக்கு ஆப்போசிட்டாக எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதை பார்த்த மாதிரி நான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ அங்கே கேமரா மிஷின் இருக்குது. அப்போ உள்ள கேமரா மிஷின், அதாவது இப்போ உள்ள ஸ்டூடியோலாம் வந்து ஸ்டூடியோக்கு போனீங்களாலே தெரியும். இப்போ உள்ள ஸ்டூடியோஸ்லாம் வந்து பேக்ரவுண்டில் வந்து என்ன உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்சாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி ஸ்க்ரீன் அந்த கிளாத் போட்டு வச்சுருப்பாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். பட் அப்போ உள்ள ஸ்டூடியோஸ்லாம் வந்து கேமராவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொண்டு போகிறதுக்கே வந்து ஒரு ரோலிங் மிஷின் இருக்கும். அதுக்கு அந்த கேமராவே வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறது அளவுக்கு ஒரு காட்டன் கிளாத் இருக்கும். அது உள்ளார தான் வந்து ஆக்சுவலாக என்ன கேமராமேன் ஃபேஸ் உள்ளார போய் அது உள்ளார தான் வந்து நம்மளை ஃபோட்டோவே எடுப்பாங்க. அவர் உள்ளார போய் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ் லைட் வேணும். 2 சைடு வந்து என்னென்னா ஃப்ளாஷ் லைட் இருக்கணும். இது எல்லாமே ஸோ இப்போ நம்ம மொபைலில் எடுக்கிற மாதிரி ஃப்ளாஷ் லைட்லாம் வச்சு அப்போவே என்னென்னா ஸ்டூடியோவிலலாம் 2 சைடு ஃப்ளாஷ் லைட்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறது நான் அடுத்த வரக்கூடிய ஸ்லைட் பிக்சரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய ஸ்டூடியோஸில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாரு ஸ்டூடியோவில். ஸோ அவர் என்னை பார்க்குறாரு. என்னை பார்த்துட்டு திரும்பி மறுபடியும் போய் அந்த மிஷின், அதாவது அந்த கேமரா மிஷினை அரேஞ்ச் பண்ணுறாரு.
நான் உட்காந்துருக்கேன். ஸோ கேமரா மிஷின் அந்த இருக்குது, அது உள்ளே போய் அப்படியே வந்து என்னென்னா தள்ளிக்கிட்டு வராரு. அங்கேருந்து ரோலிங்கில் வராரு. ஒரு செகண்ட் தான் வந்து உள்ளே இருந்தார். டக்குன்னு என்னென்னா வெளில வந்துட்டார். ஸோ திரும்ப என் முகத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்ப என்ன செய்கிறாரு அப்படின்னா, அங்கே மறுபடியும் என்னென்னா லைட் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இப்போ இங்கே இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஆக்சுவலாக அந்த கேமரா மிஷின் அப்போ உள்ள மிஷின்ஸ்லாம் எப்படி இருக்குது இங்கிலீஷ் மேன் பீரியடில், அந்த கிளாத் இருக்குது. அங்கே எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எப்படி இருக்காங்க, சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, கேமராஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிளாத்து, காட்டன் கிளாத்லாம் எப்படி இருக்குது. ஸோ இது உள்ளார போய் அந்த கிளாத்தை வந்து நம்ம மேலே ஹெட்டில் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ரைட் சைடில் உள்ள ஃபோட்டோஸில் அந்த ஸ்டூடியோஸில் நம்ம இருக்கக்கூடியதில் ஃப்ளாஷ் லைட் வந்து சென்டரில் கவர் பண்ணி நம்ம மேலே ஃப்ளாஷ் அடித்தா தான் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து கிளியராக விழுவும். ஸோ அந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் அரேஞ்ச் பண்ணணும். 2 சைடு வந்து ஃப்ளாஷ் லைட் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்டூடியோவில் லைட் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்தில் காட்டன் ஷீட் கேமரா போல் வச்சு இப்போ கவர் பண்ணி அது உள்ளார தான் போய் எடுப்பாங்க. அதேமாரியே வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து அங்கே இந்த ஸ்டோரியில் போயிட்டுருக்கு. So then he crawled back into the machine again and drew a little black cloth over himself. This time he was very quiet in there. I knew that he was praying and I kept still. So with the photographer came out at last. He looked very grave and shook his head. The face is quite wrong, he said. I know, I answered quietly. I have always known it, he sighed. I think, he said, the face would be better 3/4 full. ஸோ திரும்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே மிஷினை வந்து உள்ளே போயிட்டு உள்ளே துணியை போட்டு அமைதியாக இருக்கார். அந்த துணியை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வெளியில் வந்து என்ன அப்படியே பார்க்குறாரு, ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு தலையை அப்படியே வந்து கொஞ்சம் ஆட்டி அசைக்கிறாரு. டக்குன்னு வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முகம் வந்து நல்லாவே இல்லையே அப்படிங்கிறாரு. முகம் வந்து சரியே இல்லையே அப்படிங்கிறாரு. ஸோ இவர் வந்து ரொம்ப கேஷுவலாக, ஆத்தர் வந்து ரொம்ப கேஷுவலாக, ஆமாம் என்னோடய முகம் தானே, எனக்கு தெரியாதா என் முகம் எப்படி இருக்குன்னு, நல்லா தான் இல்லை, என்ன தான் பண்ணுறது, அதை தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சிரிக்கிறார். இது என்னென்னா ஒரு சாதாரண கமெண்ட் மாரி, சாதாரணமாக சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆத்தர் வந்து இந்த கமெண்ட்டை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாரு. ஸோ இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஃபேஸ் ரொம்ப பெருசாக இருக்கே, 1/4 சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு மறுபடியும் கேமராமேன். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. I am sure it would, I said enthusiastically, for I was glad to find the man had such a human side to him. So would yours, in fact, I continued. How many faces one sees that are apparently had narrow, limited, but the minute you get them 3/4 fully they get wide, large, almost boundless in. But that photographer had ceased to listen. He came over and took my head in his hands, twisted in sideways. I thought I meant it to kiss me, and I closed my eyes, but I was wrong. He twisted my faces as far as it would go and then stood looking at. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு தான் ஆத்தரும் அவர் சொல்கிறாரு. பொறுமையாக எது சொன்னாலும் தன்னை முகத்தை பற்றி எது வந்து ரொம்ப நெகட்டிவாக சொன்னாலும் அதை ரொம்ப அமைதியாக அவர் ஏற்றுக்கிறாரு. ஸோ ஆத்தர் வந்து இதை வந்து என்னென்னா அப்புறம் வந்து நிறைய சொல்கிறாரு இதை பற்றிக்கிட்டு. ஆனால் வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து அவர் சொல்கிற காதலையே வாங்கலை, எதுவுமே எடுத்துக்கலை. ஸோ அப்புறம் வந்து அவர் கையால் வந்து என்னென்னா திடீர்னு அவர் தலையை வந்து பிடிச்சி இங்கேயும் எங்கேயும் அசைக்கிறார். ஆத்தரோட தலையை இங்கேயும் அசைக்கிறாரு. ஸோ திடீர்னு வந்து ஆத்தர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவர் வந்து நம்மளுக்கு வந்து முத்தம் கொடுக்க போகிறாரோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி அவர் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. கிட்ட வந்தவொடனே தன்னோட கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தோணுது தான் நினச்சது தப்பு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட முகத்தை கிட்ட வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிடுறாரு. He sighed again. I don't like the head, he said. Then he went back to the machine and took another look. Open the mouth a little, he said. I started to do so. Close it, he added quickly. Then he added, looked again. ஐயோ, இது நல்லாவே இல்லையே, இது தலை நல்லாவே இல்லையே, எனக்கு இந்த தலை பிடிக்கவே இல்லையே அப்படிங்கிற மறுபடியும் கேமராமேன் நான் ஆத்தரை பார்த்து, இது என்ன தலை, இது நல்லாவே இல்லையே தலை அப்படிங்கிறாரு. ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் வந்து முகத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் வாயை துற அப்படிங்கிறாரு. உடனே ஆத்தரும் வாயை திறக்கிறாரு. மறுபடியும் திருப்பி வாயை மூடு அப்படிங்கிறாரு. சரின்னு வாயை மூடுறாரு. அதை சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா கிட்ட வந்து முகத்தையே பார்க்குறாரு. ஸோ இதோட வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட் முடியுது. செகண்ட் பார்ட்டில் மறுபடியும் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.